ஒன்றுமே புரியல உலகத்தில், என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குதுன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது எக்ஸாக்டாக யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ஒரு புது ஜாபுக்குள்ளே போகிறவங்களுக்கு, இல்லாட்டி ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் ஒரு புது டீம் இல்லை புது ப்ராஜெக்ட்குள்ளே போகிறவங்களுக்கு. நாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே புதுசாக போகும்போது அந்த சூழல்லேருந்து, அந்த கல்ச்சர்லேருந்து, அங்கே இருக்கிற பீப்புள்லேருந்து, அங்கே கொடுக்குற அந்த ஒர்க் டாஸ்க்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். குறிப்பாக நம்ம காலேஜ்லேருந்து ஒர்க் ஸ்பேஸ்க்கு போகும்போது கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸை நம்மளால் உணர முடியும். இப்படி ஒரு புதுமையான சிச்சுவேஷன் வரும்பொழுது, கம்ப்ளீட்டாக நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு வரும்பொழுது, கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம காலேஜில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டான லீடராக இருந்தால் கூட ஒரு ஆஃபீஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம இன்டிமிடேட் ஆகி, ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் சீனியர்ஸாக இருக்காங்க, எல்லாருக்கும் நம்மளை விட நிறைய தெரியும், எல்லாருக்கும் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்ற உணர்வெல்லாம் வரும்பொழுது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சி போகிறதையும், இல்லை எங்கேயோ வச்சுருந்தோம் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படலாம். குறிப்பாக யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த கான்ஃபிடென்ஸ் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நிறைய ரிசர்ச் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்டர்நெட்டில் தனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் பற்றின கேள்விகளை, சந்தேகங்களை, இல்லை கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகளை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இஷ்யூவை முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோடில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி மனமே நலமா எபிசோடில் நம்ம ஒர்க் பிளேஸ் கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இந்த எபிசோட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை உங்கள் சர்க்கிளில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, உங்கள் கசின்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் இதை கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல்லாக இந்த எபிசோடை கேளுங்க. சில ரியல் லைஃப் குவெஸ்டன்ஸ்க்கும் இந்த எபிசோடில் நான் ஆன்சர் பண்ணுறேன். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. எபிசோடில் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போடணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒர்க் பிளேஸில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம் ஒரு ஃப்யூச்சர் லீடராக உருவாகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தான். ஃப்யூச்சர் லீடர் ஆகிறது அப்படிங்கிறது அந்தஸ்துக்காகவோ, பதவிக்காகவோ, பணத்துக்காகவோ, இல்லை ஒரு கௌரவத்துக்காகவோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிஜமாவே அந்த பவர்லேருந்து நாம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங் லெவல் எம்ப்ளாயியாக இருந்தாலும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் சரியாக இருந்தது அப்படின்னா நம்மளால் நம்ம நினைச்ச உயரத்தை தொட முடியும். அந்த உயரத்தை தொட்டதுக்கு அப்புறம் எது நல்லதோ, எது சிறந்ததோ, எது அதீத தேவையானதோ அதை பண்றதுக்கான பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ எதிர்காலத்தில் லீடராக இருக்க போற நீங்க தான் இன்னைக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுற அந்த யங் ப்ரொஃபஷனலான உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டோட இந்த என்டையர் எபிசோட கேளுங்க. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் தான். இதோடு தான் எல்லாரும் பிறக்கிறாங்க, நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்காம போச்சு அப்படின்லாம் நம்ம வருத்தப்பட தேவையில்லை. இது ஒரு ஸ்கில். யார் வேணாலும் இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். எப்படி நம்ம ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அதை ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோமோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸையும் நம்ம ஒரு ஸ்கில் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஸோ கான்ஃபிடென்ஸை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை ப்ராக்டிக்கலாக எப்படி உருவாக்கலாங்கிறத பற்றி 2 ஆக்ஷனபிள் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம், ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங் ஃபைலை நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஒரு புது ஆக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறாரு அப்படின்னா அவரை பற்றி நல்ல 4 வார்த்தை ஹைப்பாக பேசினா தானே எல்லாருக்கும் அவரை பற்றி தெரிய வரும். அதே மாதிரி அவர் ஏதாவது பிராண்ட் டீல் சைன் பண்ணுறாரு, இல்லை புதுசாக ஒரு பெரிய டைரக்டரோட படத்தில் கமிட் ஆகிருக்காரு, இல்லை அவர் புதுசாக ஏதோ ஒரு சமூக சேவை பண்ணுறாரு அப்படின்லாம் அந்த பிஆர் டீம் அந்த ஆக்டரை பற்றி பெருசாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நாம தான் நமக்கான பிஆர் டீமாக செயல்படணும். நமக்கு சின்ன காம்ப்ளிமெண்ட் கிடைச்சாலும் சரி, இல்லை பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் சரி, நாளடைவில் என்னெல்லாம் நமக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை நான் எதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது உங்களோட அப்ரைசல் டைமில் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் உங்களுக்கு உங்களை பற்றிய ஒரு டவுட் வருதோ, இல்லை அடுத்த ஒரு பிட்ச் கொடுக்கும்போது இது நான் சரியாக தான் சொல்கிறேன்னா, நிஜமாவே நம்மக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம மேலே சந்தேகம் வரும்போது இந்த கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
எந்த அளவுக்கு நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேட்டராக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு நல்ல டீம் பிளேயராக இந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஃபைலே ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, ஏதாவது இன்டர்வியூ போகும்போது இல்லை ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது நிறைய கான்ஃபிடென்ஸ் இஷ்யூஸ் வரும். இன்றைக்கும் எனக்கே மெசேஜ் வரும், கலீக்ஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுறேன், எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. தான் தினமும் பழகிற 10 பேர் முன்னாடியே ஒரு விஷயத்தை நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். பட் இது ஒர்க் பண்ணி சரி பண்ணக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 80% ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். நம்ம இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு மீட்டிங் போகிறோம், இல்லை புதுசாக ஏதோ ப்ரெசன்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் அந்த சப்ஜெக்டை பற்றி எல்லா விஷயங்களையும் சேகரித்து வைக்கிறதுலையே 80% நமக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது தான் நமக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும். ஆல்மோஸ்ட் யாரை மீட் பண்ண போகிறோம், அவங்க ப்ரொஃபைல் என்ன, அவங்க ரிக்குவயர்மெண்ட் என்ன, எந்த ஜாபுக்கு போகிறோம், அந்த ஜாபுக்கான ரிக்குவயர்மெண்ட் என்ன, அதுக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் எப்படி அலைன் ஆகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குது அப்படின்னாலே 80% நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். மீதி 20% அப்படிங்கிறது நம்மளோட பாடி லாங்குவேஜ். நம்ம எப்படி கான்ஃபிடென்ட்டாக உட்கார்றோம், ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறோம், கண்ணை பார்த்து பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட பாடி லாங்குவேஜ்லேயே வந்துடும். ஸோ 80% ப்ரிப்பரேஷன், 20% நம்மளோட ப்ரெசன்டேஷன். இது ரெண்டையும் நம்ம சரியாக செஞ்சுட்டாலே கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்துடும். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த ஆக்ஷனபிள் ஹேபிட்ஸ் ரெண்டையுமே கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஃபைல் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 80% ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை 20% உங்கள் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணலாம், வளர்த்துக்கலாம். ஸோ கான்ஃபிடென்ஸ் பற்றின கேள்வியே உங்களுக்கு இருக்காது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற யங் ப்ரொஃபஷனலுமே வெறுமனே எம்ப்ளாயாக இருக்க மட்டும் ஆசைப்பட மாட்டாங்கல்ல. ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லீடர்ஷிப் பொசிஷனுக்கு நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கும் சில ஆக்ஷனபிள் ஹேபிட்ஸை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய வேல்யூபிள் அசெட் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். கொடுக்குற வேலையை மட்டுமே செஞ்சுட்டு போகிற ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக இல்லாமல் கம்பெனியோட விஷன் என்னவோ அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு கேலிபர் இருக்கிற ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸாக நீங்கள் தான் உங்களை அப்ஸ்கில் பண்ணிவிட்டு இந்த கம்பெனிக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கிராஸ் ஃபங்க்ஷனலி உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் டேலண்டட், எந்த அளவுக்கு உங்களோட பர்சனல் ஸ்கில் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தான் கம்பெனிக்கு எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிக்கணும். கொடுத்த வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னு அவுட்புட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆக்சுவலாக கம்பெனியோட விஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற அவுட்கம்க்கு காரணமாக இருக்கிற ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் உங்களை கான்ஃபிடென்ட் ஆக்கும். ரெண்டாவது, எப்போவுமே எந்த ஒரு சிச்சுவேஷன், அது கம்பெனி, ஃபேமிலி, எங்கே இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணுறவங்கள, கேள்வி மட்டுமே கேட்டுட்ருக்கிறவங்கள யாருக்குமே பிடிக்காது. உங்களுக்கு நிஜமாவே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை ஃபஸ்ட்டு நீங்களே தேட பாருங்கள். நீங்கள் உங்களோட கேலிபரில் அதை கண்டுபிடிக்க முடியலனா மட்டும் அந்த பிரச்சனையோட உங்கள் மேலிடத்துக்கு போங்க. யூஸ்வலாக மேனேஜர்ஸ்க்கு நிறைய டாஸ்க்ஸ் இருக்கும். அதில் நாம் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றா உட்காந்து பதில் சொல்கிறது, இல்லை ஸ்பூன் ஃபீட் பண்ணணும் நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலாக ஒரு கான்ஃபிடென்ட் எம்ப்ளாயியாகவே அங்கே இருக்க மாட்டோம். நம்ம ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு எம்ப்ளாயாக தான் தெரியும். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டோட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். என்ன இஷ்யூ வந்தாலும் உங்கள் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க. கிடைக்கலனா மட்டும் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அண்ட் உங்கள் மேனேஜரை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது, நான் மேனுவல் படி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது ஒர்க் ஆகலை, ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே பதில் தெரியல அப்படின்னாலும் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளமை மட்டுமே கொண்டு போகிற சாதாரண எம்ப்ளாயாக இல்லாமல் சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணுற வேல்யூபிள் எம்ப்ளாயாக நீங்கள் இருக்கிற அந்த மைண்ட் செட்டும் உங்களை கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாற்றும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், சில ரியல் லைஃப் குவெஸ்டன்ஸும் அதுக்கான ஆன்சரும் நான் கொண்டு வரேன்னு சொல்லி. இந்த குவெஸ்டன்ஸில் கண்டிப்பாக ஒன்றாவது நீங்கள் டெய்லி லைஃப்பில் உங்கள் கரியரில் ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா வேலையும் நான் தான் மாடு மாதிரி செய்கிறேன், ஆனால் நல்லா பேச தெரிஞ்சவங்க என்னோட கிரெடிட் எல்லாத்தையும் தட்டி எடுத்து போயிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தான் ப்ரமோஷனும் கிடைக்குது அப்படின்னு எத்தனை பேர் புலம்புறோம். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ஷோ ஆஃபே பண்ணாமல், பட் நாம் தான் இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் நம்மளோட கிரெடிட்டுக்கு வர வேண்டியது அப்படிங்கிறத எப்படி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்கிறது?
நம்ம லவுடாக ரூடாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் சாமர்த்தியமாக வேலை பண்ணால் போதும். அந்த வீக்கோட ஒர்க்கை நீங்கள் முடிக்கும் பொழுது அந்த வீக்கெண்டில் ஜஸ்ட் ஒரு மினி ரிப்போர்ட்டை உங்கள் டீம் லீடருக்கோ இல்லை பாஸ்க்கோ அனுப்புங்க. இந்த வாரம் இதெல்லாம் நடந்தது, நான் இதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணது மூலமாக இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு, இவ்வளோ ஆர்டர்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்கள் நேச்சர் ஆஃப் ஜாப் என்னவோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்றத ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாக போடுங்க. இது ஷோ ஆஃப் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது ஆக்சுவல் கிரெடிட் உங்களோட தான் அப்படிங்கிறது உங்களோட மேனேஜருக்கு தெரிய வரும். எல்லாத்த விட முக்கியமாக இது ஒரு ரெக்கார்டாக இருக்கும். அடுத்து காமனாக வரக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, சில சமயம் நம்ம டீம் லீடரோ பாஸோ ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக மென்ஷன் பண்ணிடுவாங்க, இல்லை தப்பாக சொல்லிடுவாங்க. அந்த தப்பு அப்படிங்கிறது அப்போவே கரெக்ட் பண்ணப்படலைன்னா அந்த ப்ராஜெக்டையே அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பாஸ் கிட்ட போய் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஈகோ கிளாஷ் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தால் நிறைய பேர் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாமே இருக்காங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நம்பர் சொன்னீங்க, இந்த ரிப்போர்ட்டில் ஒரு நம்பர் இருக்குது, ஸோ இதில் எதை பேஸ் பண்ணி நான் இந்த டாஸ்க்கை மூவ் ஃபார்வர்ட் பண்ணணுங்கிற கிளாரிட்டி எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரூடாக ஒரு பாஸோட மிஸ்டேக்கை பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்காது. உங்களுக்கு கிளாரிட்டி தேவை, ஸோ பாஸோட அட்வைஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஈகோ டச் ஆகாது, ஆக்சுவலாக அங்கே ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அங்கே போனீங்களோ அது சால்வ் ஆகும். இப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்பஸ் சால்வ் ஆகி கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிடும். கிளாரிட்டி கிடச்சிட்டாலே கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மூணாவதாக ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. இதை நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது, இல்லை நமக்கு புதுசாக ஒரு ஐடியா இருக்குது, இப்போ நான் இதை போய் சொன்னேன் அப்படின்னா நம்மளை சில்லின்னு நினச்சிருவாங்களா, நம்மளை தத்தின்னு நினச்சிருவாங்களா, நம்மளை ஒரு இடியட்டுன்னு நினச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த கேள்வியவோ இல்லை ஐடியாவையோ வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அமைதியாகவே வச்சுட்ருப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப க்ரூஷியலான டவுட் கூட இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணும்போதே அந்த டவுட் இருக்கும். ஆனால் இப்போ இதை கேட்டோம்னா நம்ம இன்கம்பீட்டன்ட்டுன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்காமலே இருப்பாங்க. அப்புறம் அந்த ப்ராஜெக்டில் 3 மாதம் ஒர்க் பண்ணப்புறம் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காம ஸ்ட்ரக்காகி உட்காந்துட்ருப்பாங்க. மேனேஜர் வந்து கேட்கும்போது, இல்லை எனக்கு இதை பற்றி அப்போவே டவுட் இருந்துச்சு, உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் பாஸ் நம்மளை திட்டுவாரா இல்லையா? சைலன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே எந்த விதத்துலையும் யாருக்குமே ஹெல்ப் பண்ணாது. குறிப்பாக அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஸை கில் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஐடியா இருக்குது அப்படின்னா அதை பற்றி தயவு செஞ்சு அமைதியாகவே இருக்காதீங்க. அதை சரியான விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும், உங்கள் ஐடியாக்கான இம்பார்ட்டன்ஸும் கிடைக்கும். ஒர்க் பிளேஸில் எப்படி கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்கணுங்கிறத பற்றி நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப் ஆனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் ஆனாலும் சரி, அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கான்ஃபிடென்ட், கீப் வின்னிங். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.